உன்னோட தாய்மைக்கு எந்த அநியாயமும் நடக்காது. அம்மா, ஒரு டம்ளர் காஃபி கொண்டு வந்து கொடுங்கம்மா. லலிதா, என்னாச்சு? ராத்திரியெல்லாம் நீ எங்க போயிருந்த? இன்னைக்கு என்னோட கேள்விகளுக்கு நீ பதில் கொடுத்தே ஆகணும். எனக்கு நீ தரிசனம் கொடுத்தே ஆகணும். நீ எனக்கு தரிசனம் கொடுக்கற வரைக்கும் வெளியில இருக்கிற யாரும் உள்ள வர முடியாது. உள்ள உட்கார்ந்து இருக்கிற நீ வீதி உலாவுக்கு வெளியில போகவும் முடியாது. என்ன தாண்டி நீ எப்படி வெளியில போறன்னு நானும் பாத்துறேன். ராத்திரி நான் எப்படி இங்க வந்த? அப்படின்னா நீ எங்க போயிருந்த? கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ள நான் போயிருந்தேன். அங்கேயே அம்மன் முன்னாடி படுத்துக்கிட்டேன். அம்மன் என்னை தாண்டி போக மாட்டாங்க, தரிசனம் கொடுப்பாங்க. அப்போ என் பொண்ணோட உயிர் எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்கலான்னு நினைச்சேன். ஆனா ராத்திரி எங்க போயிருந்தாளாமா? தெரியலம்மா. காப்பி வேண்டாம், இருங்கம்மா, வரேன். புருஷனும் பொண்டாட்டியும் என்கிட்டே எதையும் மறைக்கிறாங்க போல இருக்கே. லலிதா, ஜாதகம் பார்க்க தெரிஞ்சவங்க ஜாதகத்துல இருக்கிறத மொத்தமா சொல்ல மாட்டாங்க. அதே நேரத்துல அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்ல. தேசிகர் சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நம்ம சுந்தரிய காப்பாத்திக்கிறதுக்கு நமக்கு இன்னும் நேரம் இருக்கு. எங்க இருக்கு நேரம்? உற்சவம் தான் நெருங்கிக்கிட்டே இருக்கே. ஆனா அது வரைக்கும் நேரம் இருக்குல்ல. முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்பிக்கை தான் முக்கியம் லலிதா. இப்போ சத்தியவான் செத்ததுக்கு அப்புறமும் யமலோகத்துக்கே போய் சாவித்திரி அவனை திருப்பி கூட்டிட்டு வரலையா? முயற்சி பண்ணணும். நம்பிக்கை தான் நம்மளை காப்பாத்தும். நம்பிக்கை இருந்தாதான் வாழ்க்கை, இல்லன்னா எதுவுமே இல்ல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. சாப்பாடு தூக்கம் எதுவுமே தேவையில்லைன்னு தோணுது. இல்ல லலிதா, நாம இப்படி வேதனைப்படுறதை விட நம்ம சுந்தரி இருக்கிற வரைக்கும் அவ சந்தோஷமா நிம்மதியா இருக்கிற மாதிரி அவளை பாத்துக்க வேண்டாமா? அதை விட முக்கியமான விஷயம், வீட்டுல யாருக்கும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. முக்கியமா சுந்தரிக்கு தெரியக்கூடாது. அவசரப்பட்டு எதுவும் சொல்லிடாத. நான் சுனிதா வீட்டுல உங்ககிட்ட சொன்ன மாதிரி. சொல்ல மாட்டேன். ராத்திரி நான் கோயில்ல படுத்திருந்தேன்.
எப்படி நான் வீட்டுக்கு வந்தேன்? மறுபடியும் குழம்ப ஆரம்பிச்சிட்டியா? லலிதா, நீ எங்கேயுமே போகல, வீட்டுல தான் இருந்திருக்க. இப்படிதான் என்னென்னவோ உளறிக்கிட்டே இருக்க. ராத்திரி பூரா நான் உன் பக்கத்துல தான் உட்கார்ந்து இருந்தேன். சுந்தரி விஷயத்துல உளறிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அம்மாவும் அப்படிதான் கூடவே இருந்தாங்க. இத பாரு, நீ முன்ன மாதிரியே இருக்கணும், புரியுதா? சுந்தரிய பார்த்த உடனே கண் கலங்கி நிக்க கூடாது. வேதனையோட அவகிட்ட நீ பேசவே கூடாது. நாம நடிச்சுதான் ஆகணும் லலிதா. அவ முன்னாடி கலகலன்னு இருக்கணும். கடைசியில நம்ம வாழ்க்கையே ஒரு நாடக மேடை மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? வருத்தமோ துக்கமோ, ஆனா மேடையில நாம சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாகணும். எனக்கு சொல்லிட்டு நீங்களே அழுதா எப்படி? இல்ல, நான் அழமாட்டேன். நீயும் அழக்கூடாது, அழவே கூடாது. சரி போ, சுந்தரி எழுப்பு. எப்பவும் போல வேலையை பாரு. இவர் நான் இங்கேயே இருந்தேன்னு சொல்றாரு. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் ராத்திரி அம்மன் கோவிலுக்கு போனேன். எல்லாம் ஒரு மாதிரி மங்களாவே இருக்கு. தாயே, நேத்து தரிசனம் கொடுத்த மாதிரி மறுபடியும் எனக்கு கொடுமா. எனக்கு அர்த்தம் புரியாத பல கேள்விகளுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும், பரிகாரம் சொல்லி ஆகணும். ஏன் சுந்தரியை என்கிட்ட இருந்து தயவு செஞ்சு பறிச்சிடாத. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு சுனிதா. பாவம், நீங்க 2 பேரும் எங்களால எவ்வளவு அவமானப்பட்டிருப்பீங்க. ஆனா சுந்தரிக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு இருந்திருக்கீங்க. நான் ஒருத்தி எந்த விஷயமும் தெரியாம வாய்க்கு வந்தபடியெல்லாம் உங்களை பேசிட்டேன். பரவாயில்ல விடுக்கா, அத நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அது போதும். செஞ்ச தப்புக்கு மனசார வருத்தப்பட்ட அதை விட வேற பிராய்ச்சித்தம் எதுவுமே இல்ல. ஒருவேளை உன் இடத்துல நான் இருந்திருந்தாலும் நானும் இப்படிதான் பண்ணிருப்பேனோ என்னமோ. நாங்க ஒரே ஒரு முடிவு பண்ணியிருந்தோம். யார் என்ன சொன்னாலும், எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும், என்ன பண்ணாலும் சரி, சுந்தரிய பத்தி எக்காரணத்தை கொண்டும் வாய விடக்கூடாதுன்னு தீர்மானமா முடிவு பண்ணியிருந்தோம். ஆனா சுனிதாவை பத்தி நீ அவ்வளவு மோசமா பேசினதுக்கு அப்புறம் என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குங்க. நீங்க சுனிதாவோட தோட கொண்டு போய் கொடுத்து சுந்தரிக்கு புடவை வாங்கி கொடுத்தீங்க. அந்த புடவைய ஜக்கி புடுங்கிட்டு போயிட்டா. அந்த புடவை எப்படியோ கோயில்ல போய் சேர்ந்துருச்சு. மறுபடியும் அதை நீங்க திருடி கொண்டு வந்தீங்க. ஆனா அது அந்த அம்மன் முன்னாடியே எரிஞ்சு போச்சு. நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது நான் உங்களுக்கு மானசீகமா எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். உங்ககிட்ட எத்தனை தடவை மன்னிப்பு கேட்டாலும் அது பத்தாது. அக்கா, நடந்தது நடந்து போச்சு, அது எல்லாத்தையும் விடு. இப்போ உன்னுடைய மனசு தெளிவாயிடுச்சுல்ல? இப்ப எல்லாத்தையும் விட்டுரு. நம்ம சுந்தரியை எப்படி காப்பாத்தலாங்கறத மட்டும் நீ யோசி. அந்த மகமாயி அவ மேல எவ்வளவு கருணை காட்டிட்டு இருக்காங்க. ஆனா அது அவளுக்கு நிக்க மாட்டேங்குதே. சுந்தரி தான் செஞ்ச தப்பையெல்லாம் திருத்திக்கிட்டா அம்மன் நிச்சயமா கருணை காட்டுவா. இப்ப என்னங்க பண்றது? சுந்தரியை நாம எப்படி காப்பாத்துறது? நீ சொன்ன மாதிரிதான், அந்த அம்மன் தான் கருணை காட்டணும். மிருத்யுஞ்சயன் சிவன் பாதத்தை பிடிச்ச மாதிரி நம்ம சுந்தரி அம்மனோட பாதத்தை பிடிச்சுக்கணும். அந்த மகமாயி தான் கருணை காட்டணும். அது ஒண்ணுதான் நமக்கு வழி. அப்படின்னா சுந்தரிக்கு அவ ஜாதகத்தை பத்தியும் அவளுக்கு அல்பாயுசுங்கிறத பத்தியும் சொல்லிடலாம். விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ மனசு அம்மன் பக்கம் திரும்பலாம். இல்ல லலிதா, அப்படியெல்லாம் நிச்சயமா நடக்காது. வேண்டாம் வேண்டாம். ஏங்க, ஏன் நடக்காதுன்னு சொல்றீங்க? அதுல இன்னொரு பிரச்சனை இருக்கு. என்ன சொல்றீங்க? பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சா அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு நாம முயற்சி பண்ணலாமே. நம்ம சுந்தரிக்கு அவ ஜாதகத்தை பத்தி தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் அவளுக்கு மரணம் ஏற்பட்டுரும். இப்போ அவ உற்சவம் வரைக்குமாவது இருப்பாங்கிற நம்பிக்கையில இருக்கும். ஆனா உண்மையை சொல்லிட்டா அது தெரிஞ்ச நிமிஷமே அவ உயிர் போயிடுமே. அதனால அதை பத்தி அவகிட்ட எதுவும் சொல்லக்கூடாது. ஐயோ கடவுளே, இது என்ன இப்படி ஒரு தர்ம சங்கடம்? ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? தாயே,
தயவு செஞ்சு எங்க எதிரிக்க கூட நீ இந்த அளவுக்கு சோதனையை கொடுத்துறாதம்மா. இனிமே நாம ஒவ்வொரு நாளையும் எண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். ஆனா உயிரே போனாலும் சுந்தரிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியாம பாத்துக்க வேண்டியது நம்ம கடமை. ஆமா, இத பாருக்கா, நம்ம யாரும் சோகத்தோட இருக்கவே கூடாது. இவ்வளவு நாளா எப்படி இருந்தோமோ சுந்தரி முன்னாடி அப்படியேதான் இருக்கணும். என்னன்னாலும் அவளுக்கு எந்த சந்தேகமும் வரக்கூடாது. சரி, சுந்தரி வர நேரம் ஆயிடுச்சுக்கா. எல்லாரும் கண்ணை தொடச்சுக்கிட்டு சிரிச்ச முகத்தோட இருக்கணும். பங்காரி, இத்தனை நாள் சச்சிதானந்தனை பார்த்தா எனக்கு கோவம் வரும் இல்ல வெறுப்பு வரும். ஆனா இன்னைக்கு அவன் நிலைமை யோசிக்கும் போது ஐயோ பாவம் தான் தோணுது. ஆமா சுந்தரி, அவன் என்ன அடிச்சு உதைச்சதுக்கெல்லாம் அவனை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவன் ஆயுசையும் ஆண்டவன் குறைச்சிட்டானே. இனிமேல் அவன் மேல பழி உணர்வா இல்லாம இருக்கிற வரைக்கும் நண்பர்களா இருக்கலாம்னு முடிவே பண்ணிட்டேன். ஆமா பங்காரி, அதுதான் சரி. சுந்தரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. சச்சி கிட்ட அவன் சாகுற விஷயத்த சொல்லிடலாம். அவன் தன்னோட ஆசையெல்லாம் நிறைவேற்றிக்கிட்டோம். நீ சொல்லு, நம்ம சொல்லிடலாமா? நீ என்ன லூசா? சாக போறவங்க கிட்ட போய் சாக போறேன்னு சொல்ல போறியா? தப்பு. நம்ம வைத்தியனுங்க மாதிரி சாகுறவங்களை பார்த்து நீங்க 100 வருஷம் வாழ்வீங்கன்னு சொல்லணும். ஐயோ, அப்படி பச்சையா போய் சொன்னா அது தப்பாகாதா? நீ கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு இரு. இனிமே நான் அவன்கிட்ட சிரிச்சு பேசலான்னு முடிவு பண்ணிட்டேன். சரிதானே? புரியுது சுந்தரி. சுந்தரி, என்ன பார்க்கணும்னு சொன்னியா, அதான் வந்தேன். கல்யாணம் தள்ளி போச்சுன்னு மனசுக்கு வருத்தமா இருக்கா? என்ன பண்றது சொல்லு, நம்ம கையில எதுவும் இல்ல. எல்லா பெரியவங்க எடுக்கிற முடிவு தானே. அவங்க பேச்ச மதிக்கணும்ல. இன்னும் 40 நாள் உற்சவம். அது முடிஞ்ச உடனே நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். இன்னும் கொஞ்ச நாள் தான், பொறுமையா இருக்கலாம். என்ன? ஆமா, நம்ம பொறுமையாவே இருக்கலாம். சச்சி, உனக்கு சேமியா பாயசம்னா ரொம்ப பிடிக்கும்ல, அதான் உனக்காகவே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இந்த கொஞ்ச நாள்லயே எனக்கு பிடிச்சது பிடிக்காததெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூட சாப்பிட்டு பாக்குறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீயே உன் கையால செஞ்சதா எனக்காக? அது உனக்குன்னு சொன்னா எங்க வீட்டுல 1008 கேள்வி கேட்பாங்களா, அதான் பங்காரியோட அம்மா கிட்ட சொல்லி அவங்க கையால செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சுந்தரி. என் மேல உனக்கு பாசம் அதிகம் இல்ல? இன்னும் கொஞ்சம் கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னல. உனக்கு மாங்காய் ஊறுகாய் மாவடு எல்லாம் பிடிக்கும்ல. நாளைக்கு அதையும் செஞ்சு கொண்டு வருவோம். சரி சுந்தரி, ஒரு நிமிஷம் இப்படி வா. நான் இப்படி சொல்றேனேன்னு நீ தப்பா நினைக்காத. பங்காரி உனக்கு ரொம்ப நல்ல நண்பன் தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா இன்னும் எத்தனை நாளைக்கு அவன் கூட சுத்திட்டு இருப்ப சொல்லு? நாளைக்கு நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க போற, பாக்குறவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. நீ ஒரு வார்த்தை சொல்லு, தினமும் நான் அவன் கூட சுத்துற, உனக்கு வேண்டியதெல்லாம் வாங்கி தரேன். ஆனா முடிஞ்ச வரைக்கும் பங்காரி கிட்ட இருந்து விலகிரு. இப்போ பாயசம் குடிச்சியே, அது அவங்க வீட்டுலதான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். ஏன் ஒருத்திக்கு மட்டும் இல்ல, அவனை கூட உன்னை பார்த்தா ஐயோ பாவம் தான் தோணுது. அவனை பத்தி போய் தப்பு தப்பா பேசுற, அசிங்கமா இல்ல உனக்கு? புத்திய காமிச்சிட்ட பத்தியா? இப்ப தப்பா நான் என்ன சொல்லிட்டேன்? நாளைக்கு கோவிலுக்கு நான் தர்மகர்த்தாவா ஆக போறேன். செப்பல் காக்குறவனோட வீட்டு பாயசத்தை நான் எப்படி குடிப்பேன்? இவன் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு செப்பல் காக்குறவனோட ஊர் சுத்தி இருக்கான்னு 4 பேர் என்ன பார்த்து கேட்க மாட்டாங்க.
இது பாரு, செருப்பு எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும், சிம்மாசனத்துல இருக்க கூடாது. செருப்பு காக்குறவனா இருந்தா என்ன, அவனும் மனுஷன் தானே. பரத ஸ்ரீராமச்சந்திரனோட செருப்ப சிம்மாசனத்துல வச்சு அவர் வர வரைக்கும் ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தான். செருப்பு இல்லாம நடந்தா கல்ல முள்ளு குத்தும், ஏதாவது பூச்சி கடிச்சிரும். கடைசியா சொல்ற சுந்தரி, அவரோட சகவாசத்தை இதோட விட்டுரு. நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆக போகுது. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ இவன் கூட சுத்தினா நாளைக்கு கல்யாணம் ஆனதுக்கு வாயை மூடு. கல்யாணமா கல்யாணம்? நீ ஒரு அல்பாயுசு, கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்ப. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை பூரா என்ன விதவையா வாழ சொல்றியா? என்ன, நான் இன்னும் கொஞ்ச நாள் சாக போறேனா? அது அது என்னன்னா, ஆமா சச்சி அண்ணா, உங்களுக்கு அல்பாயுசா, இன்னும் 40 நாள் தான் உயிரோட இருக்க போறீங்களா? அதான் உங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றலான்னு சுந்தரி முடிவு பண்ணி எங்க வீட்டுக்கு வந்து பாயாசம் பண்ணா. ஆனா அதை இப்படி தூக்கி போட்டீங்க. உங்க கல்யாணத்தை யாரும் தள்ளி போடலனா, ரத்தே பண்ணிட்டாங்க. ஏன்னா நீங்க தான் சாக போறீங்கல்ல. நாளைக்கு புளிசாதம் கொண்டு வர, நல்லா சாப்பிடுங்க. என்ன பண்ற பாரு. யாரா உனக்கு இதெல்லாம் சொன்னது? சச்சிதானந்தா, உங்க அப்பா விருப்பக்ஷ சாஸ்திரி தான் எல்லாத்தையும் சொன்னாரு. வேணும்னா அவரே போய் கேட்டுக்கோ. உன் ஜாதகத்துல அல்பாயுசன் போட்டிருக்காமா. சொன்னா நீ வருத்தப்பட வந்தா யாரும் உன்கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு நீ பேசுற பேச்சு என்ன உண்மையை சொல்ல வச்சிருச்சு. தயவு செஞ்சு மன்னிச்சிரு, வா போலாம். என்னோட பொறுமையை சோதிக்காத கட்டிக்கு. காலருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கு அவசரப்பட்டா பலன் கிடைக்காது. தேவின்னு சொன்னா யாருக்கும் புரியாது. மகமாயின்னு சொன்னாதான் உங்க கோயிலுக்கே ஒரு மரியாதை வரும். முழு பேரு காலருத்ர சித்தேஸ்வர கட்டிக்கின்னு கூப்பிடு. சரி, காலருத்ர சித்தேஸ்வர கடிக்கி அவர்களே, நான் செத்துக்கிட்டு இருக்கேன். நீங்க ஜபம் தவா சடங்கு மண்ணுன்னு நேரத்தை வீணாக்குறீங்க. நீங்க சொல்றத நான் கேட்கறதுக்கு தயாரா இருக்கேன். என்னன்னு சொல்லுங்க. நேரத்தை வீணாக்காதீங்க. எண்ணம் மனசு எல்லாமே சுத்தமா இருக்கணும். பொறுமையா இருந்தாதான் சரியான பலன் கிடைக்கும். உன்னோட வயசு என்னுடைய அனுபவம் புரியுதா? நீ எப்படி உன் முழு பேரை சொல்லி உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொல்றியோ, அதே மாதிரி நீயும் எனக்கு மரியாதை கொடுத்தாகணும். சும்மா வா போன்லாம் என்ன கூப்பிடக்கூடாது. சாஸ்திரி ஐயான்னு கூப்பிடு. மரியாதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு தான் கொடுப்பேன். ஓ, மரியாதையை விட்டுட்டு தான் நீ என்ன தேடி வந்திருக்க. இந்த கட்டிக்கிய தேடி வர்ற அத்தனை பேருக்கும் ஒரே மாதிரியான மரியாதை தான். சரி, புரிஞ்சது, விட்டுரு. நீ தான் பெரியவன், நான் சின்னவன் தான். இப்ப என்ன பண்ணணும் சொல்லு. இப்ப சொல்லு, என்னால உனக்கு என்ன காரியம் ஆகணும்? இன்னையிலிருந்து 40வது நாள் அம்மன் கோவில் உற்சவம். உற்சவத்துல ஸ்ரீ சக்கரம் வெளியில வரும். அது மறுபடியும் பூமிக்குள்ள போகாம என்னுடைய கைக்கு வந்து சேரணும். புரியுதா? போன ஜென்மத்துல மயூரி தேவியா இருந்தவதான் இந்த ஜென்மத்துல சுந்தரியா பிறந்திருக்கா. அவதான் எனக்கு தடையா நிக்கிறான். அந்த தடையை நான் நீக்கியாகணும். அப்பதான் ஸ்ரீ சக்கரம் என்னுடைய கைக்கு வந்து சேரும். என்னுடைய லட்சியத்துக்கு அவ தடையா இருக்காத மாதிரி உன்னுடைய சக்தியை வச்சு அவளை தடுத்தாகணும். நீ சொல்றதையெல்லாம் ஒத்துக்கிற. நான் உனக்கு இந்த அளவுக்கு உதவி செஞ்சா இதுல எனக்கு என்ன லாபம்? எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் கொடுக்கறேன். தங்கத்திலே அபிஷேகம் பண்றேன். நீ சக்கரம் வேணும்னு ஆசைப்படுற, என்ன வெள்ளி தங்கத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்க சொல்றியா? பின்ன என்ன வேணும்? சக்கரத்தை 2 உடைச்சா கொடுக்க முடியும். ஆமா, நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். எல்லாத்தையும் 2 பாகமா பிரிக்கணும். அந்த சக்கரத்தை 2 பேரும் பங்கு போட்டுக்கணும். என்ன? ஸ்ரீ சக்கரத்துல உனக்கு ஒரு பாகம் வேணுமா? ஆமா விருப்பாட்ச சாஸ்திரி, எத்தனையோ ஜென்மங்களா அதை அடையணும்னு நாம 2 பேரும் காத்துக்கிட்டு இருக்கோம். நீ கொண்டு வந்த சக்கர சரித்திரத்துல உனக்கு பாதி விஷயங்கள் மட்டும்தான் தெரிஞ்சது. மிச்சம் பாதி எனக்கு தான் தெரியும். ஓ, அப்படின்னா முழு புராணமும் இங்கதான் இருக்கா? பாரு, சக்கராபுரி இதிகாசத்தோட கடைசி பாகம் இது. உனக்கு கிடைச்சது பாதிதான். இதுல எல்லாம் முழுசா இருக்கு.
எனக்கு கிடைச்ச புஸ்தகத்துல இருக்கிறபடி ஸ்ரீசக்கரத்துக்கு பின்னாடி சுத்துனது 3 பேரு. ஒன்னு நீ, 2வது சேனாதிபதி, 3வது ராஜகுரு. யாருன்னு தான் தெரியல. அதான் அந்த ரகசியம் தான் இதுக்குள்ள இருக்கு. புராணத்தை முழுசா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புஸ்தகத்தை நீ முழுசா படிச்சாகணும்.